செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேக அரசாங்கம் யாரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய, அதுவும் கடந்த 15 வருடமா திராவிட கட்சிகள் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய, ஒரு மாற்றத்த இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. உண்மைக்குமே இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, "யார்றா நீங்கலாம்? எங்கடா இருந்தீங்க இத்தன நாளா? எப்புட்றா நீங்கலாம் முதலமைச்சரா நீங்க? யார்றா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டது?" அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்தது. இன்னும் பல கேள்விகள்லாம் வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அந்த சம்பவம் என்னன்னு பார்த்துருவோம். என்ன சம்பவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2A இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்ட ஜாப் வேக்கன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 821 தான் வேக்கன்ட் இருக்குன்னு ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காங்க. அதுலயும் குரூப் 2ல 41 வேக்கன்ட் தான் இருக்கு. அ அப்படின்னு ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்ப நான் ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்குறேன். ஏன்னா, எந்த திராவிட கட்சியும் இதுவரைக்கும் அதிமுக, திமுக தொடர்ச்சியா 50 ஆண்டு காலமா இந்த தமிழ்நாட்டுல வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கலாம் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய பண்ணி அறுத்து தள்ளியிருக்காரு நம்மளுடைய மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள். என்னன்னா, கொஞ்சம் கூட நிர்வாகம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு, அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு தலைமை தற்குறியா முதலமைச்சர் இருக்கிறத நெனச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. சிஎம் ஆயிட்டோம். அடுத்து பிஎம் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கனவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு ஒத்து ஊதிக்கிட்டு, முட்டு குடுத்துக்கிட்டு, ஆதவ அர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நல்லா கவனிங்க. 6,00,000 ஜாப் வேக்கன்ட் வந்து இந்த தமிழ்நாடு அரசு துறையில இருக்கு. ரைட்டா? 6,00,000 பணியிடங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, நீங்க வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 2,000லேருந்து ஒரு 5,000மாவது குடுக்கணும். இல்ல ஒரு 1,500லேருந்தாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா, ஒட்டுமொத்தமா சீரழிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்க்காக படிக்கக்கூடிய இளைஞர்கள, அவங்க வாழ்க்கைய நீங்க கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம்க்கான வேக்கன்ட் ஒண்ணு அறிவிச்சாங்க. அந்த வேக்கன்ட்ட எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரூப் 1 கேட்டகரிக்கான அரசு பணியிடங்கள் இவ்வளவு தான் இருக்குன்னு அறிவிச்சாங்க. எவ்வளோடா இருக்குன்னு எட்டி பார்த்தா 26. வெறும் 26. இப்போ குரூப் 2 அண்ட் 2A இந்த 2த்துக்கும் சேர்த்து எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னா 821. அதுலயும் குரூப் 2Aக்கு வந்து வெறும் 41 தான் குடுத்திருக்காங்க. அதுலயும் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆய்வாளர் அப்படின்ற பணி, அதுக்கப்புறம் தமிழக வணிகத்துறையினுடைய துணை வணிக வரி அதிகாரி அப்படின்ற பதவி, அப்புறம் வேலைவாய்ப்பு துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆபிசர் அப்படின்னு ஒரு பதவி, அப்புறம் ஜெயிலரு, அதுக்கப்புறம் பால்வளத்துறையின் மூத்த ஆய்வாளர் அப்படின்ற பதவி, கூட்டுறவுத்துறையில் மூத்த ஆய்வாளர் அப்படின்ற போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் அமைச்சக பணியில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பதவி, அதுக்கப்புறம் கைத்தறி துறையில் கைத்தறி ஆய்வாளர் அப்படின்னு ஒரு சில வேக்கன்ட் மட்டும் தான் இவங்க வந்து குடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சில வேக்கன்ட் மட்டும் தான் குடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, என்ன ஒரு கேவலமான விஷயம்னா, நேரடியா டிஎஸ்பிய இவங்க அப்பாயிண்ட் பண்றது கிடையாது. அப்பாயிண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா, அந்த மாரி இப்போ நம்ம வேக்கன்ட் இருக்குன்னு அறிவிச்சோம்னா, சம்பளம் குடுக்கணும். பேட்டா குடுக்கணும். ஏற்கனவே இவங்களோட பட்ஜெட்ட பார்த்து பல்ல இளிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. பக்கத்து மாநிலத்துக்காரன்லாம் காரி காரி துப்புறான். இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா? அ கோயம்புத்தூர்ல ஆந்திரா அரசாங்கம் வந்து கான்க்ளேவ் நடத்துறாங்க. எதுக்கு? அவங்க மாநிலத்தினுடைய வருமானத்த உயர்த்துறதுக்கு அவங்க அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் தூக்கி தாரா வார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இது மாரி மாநிலத்த அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்கலாம் போயிட்டு இருக்கிறாங்க. 6வது இடத்துல இருந்த தமிழ்நாட்ட 17வது இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு இந்த தாவேகா அரசாங்கம். என்ன ஒரு கேவலமான வேல பாருங்க. நீங்க கவனிங்க 2011ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு பணியிடங்கள் கிட்டத்தட்ட 6,013 வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. 2012ல 3,648 பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. 2014ல 2,838 பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. 2017ல 1,933 பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. 2019ல 1,143 பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. 2020 அதாவது கொரோனா டைம் ரைட்டா? 2020ல 3,000 பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க.
2022 இந்த சூழல்ல கிட்டத்தட்ட 6,641 பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. 2024ல எப்போ திமுக அரசாங்கம் 2024 கடைசி டைம்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல 2540 பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. இத கம்பேர் பண்ணும்போது தமிழக அரசு 1000 பணியிடங்கள கூட நீங்க தொடவே இல்ல. 1000 கூட தொடவே இல்ல. 1000 கூட தொடல. குரூப் 1க்கு நீங்க குடுத்திருக்க கேட்டகரி லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா 26 பணியிடங்கள் தான் இருக்குன்னு அறிவிக்கிறீங்க. குரூப் 2 எடுத்து பார்த்தோம்னா 41 இருக்குன்னு சொல்றீங்க. குரூப் 2ஏ எடுத்து பார்த்தோம்னா அங்க 780 தான் இருக்குன்னு சொல்றீங்க. 1000 கூட தொடல. அப்புறம் இது என்ன ஆட்சி? இது என்ன மாரியான நிர்வாகம்? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு, தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்துகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க அமைச்சர்கள் எல்லாரும் ஆய்வுக்கு போறோம்னு போறீங்க. பட்டாசு ஆலையில ஆய்வு நடத்த போனாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர். போயிட்டு வராங்க பார்த்தா கொஞ்ச நாள்ல ஒரு விபத்து. என்ன ஆய்வு பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கிள் வருது. சாயப்பட்டறையில ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவங்க வந்து கட்டிங் வாங்குறாங்கன்னு சொல்லி, கட்டிங் கேட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு ஆர்டிக்கிள போடுறாங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்புல தனியார் பள்ளிகள்கிட்ட சில வசூல்கள் நடக்குதுன்னு சொல்லி, இதே ஜூனியர் விகடன்லயும் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இது போதாத குறைக்கு 1.62 லட்சம் கோடி கடன் வாங்க போறதா நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எங்க போய் நாங்க சொல்றது? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன மேட்ச், என்ன டீம்ன்னு தெரியாம உங்க ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான் நாங்க பரப்புறோம்ன்னு. சொத்து வரி உயர்ந்திருக்குப்பா. 1 மடங்கு, 2 மடங்கு இல்ல. 4 மடங்கு. 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கரண்ட் பிரச்சனை ஒரு சைடு போகுதுன்னா, கரண்ட் பில்லு பிரச்சனை ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஒரு நடிகை ஒருத்தவங்க, சின்னத்திரை நடிகையா சம்திங் நெனைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்துல அவங்க ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க. நான் வந்து இது எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க போடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க தாவேக ஆட்சி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்ட நபர். அவங்க அதையுமே பதிவு பண்ணி தான் வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்து சொல்றாங்க, ரொம்ப தப்பா இருக்குங்க. ஏதோ மிஸ்டேக்கா போயிட்டு இருக்குன்னு அவங்களும் பதிவு பண்றாங்க. இப்ப அவங்க வந்து உதயநிதி கூடயும், அவரு ஸ்டாலின் அவர்கள் கூடயும் நிக்கிற போட்டோ எடுத்து போட்டு, இவங்க வந்து வெல போயிட்டாங்க. ரூ. 200 வாங்கிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. என்ன தாவேக்காவுக்கு எதிரா எவன் பேசுனாலும் ரூ. 200க்கு வெல போயிட்டோம்னு அர்த்தமா? சரி நாங்கலாம் ரூ. 200க்கு வெல போயிட்டோம். நீலாம் என்னத்துக்கு வெல போன? உங்க அண்ணன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாரு. இப்பயே முட்டு குடுக்காத. மனசாட்சிய தொட்டு பேசுங்க. ஒரு தமிழக அரசால ஒரு வருஷத்துக்கு உங்களால ஒரு 1000 பணியிடங்கள நிரப்ப முடியாதா? உடனே இதுக்கு திமுக மேல பழிய தூக்கி போடாத. திமுக மேல பழிய தூக்கி போடாத. திமுக ஆட்சிய கம்பேர் பண்ணா, கிட்டத்தட்ட அவங்க 8000, 10,000 கிட்ட அவங்க பணியிடங்கள நிரப்பி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இத்தனைக்கும் கொரோனா பீரியடு அந்த டயத்துல கிட்டத்தட்ட 6,641 பணியிடங்கள அவங்க ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. கொரோனா டைம். சம்பளம் குடுக்க முடியாம இருந்த அந்த சூழல்ல. எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் இல்லாத அந்த சூழல்ல திமுக அத பண்ணியிருக்கு. நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா, அவங்க பண்ண நல்லத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு ஆட்சி செய்ய தெரியும்னேன். என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு? 1000 வேக்கன்ட் கூட அவங்க அண்ணனால ஃபில் பண்ண முடியலன்னா, என்ன ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு? சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாரு. வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க அண்ணன்? வேற ஒரு மண்ணும் பண்ணல. ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு முதலமைச்சர்னா, இந்தியாவிலேயே அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும் தான். ஒரு மண்ணுக்கும் உருப்படாத ஒரு நபர். ஒரு கைப்பிடி மண் அள்ளினா கூட அதுல ஏதோ ஒரு லாபம் இருக்கும். ஆனா உங்க அண்ணனுக்கு முதலமைச்சர் ஆனதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்ல. எந்த லாபமும் இல்ல. பட்ஜெட் அறிவிச்சாரு. அந்த பட்ஜெட்ல அவர் சொன்ன ஏதாவது ஒரு வாக்குறுதி சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள இருக்கா? என்ன இருக்கு? உடனே மாமன் சீரு, தாய் மாமன் சீரு, அப்புறம் அண்ணன் சீரு தூக்கிட்டு வராதே. அது அவர் எவ்வளோ பட்ஜெட் குடுத்திருக்காரு? இங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்குது? அவர் எவ்வளோ பட்ஜெட் குடுத்திருக்காரு? இங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ குழந்தை பொறக்குது? இந்த கணக்க எடுத்து பார்த்து, கணக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா எடுத்து பாரு. இல்லாட்டி ChatGPTலயாவது போட்டு,
எனக்கு இந்த கணக்க சொல்லிக் குடுனாவது கேட்டு தொல. படிங்க மொத. இதனால தான் உங்கள எல்லாரும் தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதனால தான் தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குறைந்தபட்ச பணியிடங்கள கூட உங்களால அறிவிக்க முடியல அப்டின்னா, நீங்கலாம் எதுக்கு இருக்கிறீங்க? என்ன நிர்வாகம் பண்ண போறீங்க? 1000 கூட நீங்க வேக்கன்ட் குடுக்கல. என்ன நிர்வாகம் பண்ண போற? யார வச்சு நிர்வாகம் பண்ண போற? உன் கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரு, உன் கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிய வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்ய போறீங்களா? இரு மாநில எல்லைக்கு நடுவுல நின்னுகிட்டு, தடை செய்யப்பட்ட பகுதியில தாவேகாவோட ஒரு எம்.எல்.ஏ. சட்டமன்ற உறுப்பினரு ட்ரோன்ல வீடியோ எடுக்குறான். அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் அறிவு. 2 மாநிலத்தினுடைய எல்லையில தடை செய்யப்பட்ட ஒரு வனப்பகுதியில, அதுவும் புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமா இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, அதுங்க அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில, உங்க தாவேகா எம்.எல்.ஏ. ஒருத்தரு ஆய்வு பண்ண போறேன்ற பேர்ல, ட்ரோன் ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஃபயர் சாங்க போட்டு வச்சுக்கிட்டு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல தான் உங்க ஆட்சி இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, அது நம்ம எந்த இடத்துக்கு போறோம்? என்ன ஆய்வு பண்றோம்? அது என்ன ஏதுன்னு கூட தெரியாதா? பேசிக்கே தெரியாம தான் போய் உட்காருவீங்களா நீங்கலாம்? ஆதவ சட்டமன்றத்துல அருமையா பேசினாரு. நான் அத பத்தி அடுத்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 2, 3 வீடியோ வந்துரும். அ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்காரு. அத பத்தி நான் அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல நான் ஆதவ சட்டமன்றத்துல பேசினத பத்தி நான் போடுறேன். இன்னைக்கு ஒரு 3 வீடியோ வந்துரும் டெஃபினட்டா. அதனால இந்த லட்சணத்துல தான் ஆட்சி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முட்டு குடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் ஏதோ ஒரு பாட்ட இன்ஸ்டால ஸ்டோரி போடுறேங்கிறதுக்காக, கண்ணதாசன் காரைக்குடின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு எனக்கு புடிக்கும். அடிக்கடி கேட்பேன். அத நான் இன்ஸ்டால ஸ்டோரியா போடுறேன். அதுக்கு ஒருத்தன் போடுறான். சூப்பர் டிஎம்கே அப்படின்னு. அறிவுங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையாடா? அவங்களலாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்டா நான் ஸ்டோரி போடுறதுக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்பந்தம்? உங்க அண்ணன மாரியாடா? ம். உங்க அண்ணன மாரியா? திரைப்படத்துல போதைப் பொருள எனக்கு குடிக்கிற பழக்கமும் இல்ல. தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற பழக்கமும் இல்ல. எனக்கு ஒரு பழக்கமும் கிடையாது. எனக்கு இருக்க ஒரே பழக்கம் கொஞ்சம் முன்னலாம் ஓவரா சாப்பிடுவேன். இப்ப அதையும் அந்த தீனிய குறைச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் ஜர்னில இறங்கியிருக்கேன். இதுதான் இப்ப இது. வேற ஒரு மண்ணும் இல்ல. உங்க அண்ணன மாரி நான் என்ன குடிச்சுக்கிட்டு, சிகரெட்ட புடிச்சுக்கிட்டு, போதைப் பொருள வந்து நான் புரமோட் பண்ணிக்கிறேனா? சினிமா வேற, அரசியல் வேற ப்ரோ. நீங்க 2த்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்டியா? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டியா? புரியுங்களா? சினிமாவுக்கு ஓட்டு போட்டு நீங்க பண்ணி வச்சிருக்க வேலைய பார்றா. 1000 வேக்கன்ட் கூட உங்களால குடுக்க முடியலன்னா, எதுக்கு நீங்கலாம் நிர்வாகம் பண்றீங்க? மானக்கேடு. தமிழ்நாட்ட அடுத்த 5 வருஷத்துல கொண்டு போய் சீரழிச்சு, கொண்டு போய் கும்மி அடிக்க போறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. கேவலப்படுத்த போறீங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஆள போறான் தமிழன்னு பாட்ட போட்டு, தமிழன் வந்துட்டாரு, தமிழன் வந்துட்டாருன்னு உட்கார வச்சுக்கிட்டு, அசிங்கப்படுத்த போறீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அசிங்கப்படுத்த போறீங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.